2007 வேர்ல்ட் கப்ல ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 19 வருஷம் கழிச்சு 2026 T20 வேர்ல்டு கப்ல அதே மாதிரி ஒரு விக்டரி ஜிம்பாப்வேக்கு. ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வின் பண்ணி மறுபடியும் அண்ட் கன்னட்டும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குறாங்க. பிச் கண்டிஷன்ஸா நல்லா புரிஞ்சுட்டு பேட்டிங் ஆட வந்த ஜிம்பாப்வே பவர் பிளேல அருமையான ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்குறாங்க. 61 ரன் இருக்கும் போது தன்னோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ஜிம்பாப்வே லாஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரியான் பருள் ஒரு 35 ரன்னு, அதுக்கப்புறம் அந்த சிக்கந்தர் ராசா ஒரு 25 ரன்னு விளையாண்டு 169 ரன் ஸ்கோர் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஜிம்பாப்வே இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு சிக்ஸ் தான், அது இன்னிங்ஸோட கடைசி பால்ல வந்தது. பிச் கண்டிஷனை நல்லா யூஸ் பண்ணி சென்சிபிளா ஆடினாங்க. 170 ரன் அடிச்சா வின். ஆஸ்திரேலியா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைன் வச்சிருக்குன்னு எல்லாருமே நினைச்சாங்க. இந்த ரன் சேசிங் வந்து ஈஸியா இருக்கும்னு நினைச்சாங்க. பட் ஆனா ஜிம்பாப்வே வந்து அதை எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாங்க. பவர் பிளேலயே 4 விக்கெட் எடுத்து பயங்கரமான ஒரு பவுலிங் காட்டிட்டாங்க. 4 விக்கெட் போயிடுச்சு. கிரீஸ்ல வந்து மேக்ஸ்வெல்லும் ரென்ஷாவும் இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படியே பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பிரஷரும் பில்ட் ஆகுது. கிரீஸ்ல மேக்ஸ்வெல் இருக்கா, மேக்ஸ்வெல் இருந்தா கண்டிப்பா அதை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா அந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருவான்னு எல்லாருமே நினைச்சோம். அங்கதான் ட்விஸ்ட். மேக்ஸ்வெல் அவுட் ஆகி வெளியே போன உடனே ஸ்டாய்னிஸும் உடனே அவுட்டு. அப்பயே தெரிஞ்சு போச்சு ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவுக்கு பால் ஊத்திட்டாங்க அப்படின்னு. இந்த மேட்ச் ஜிம்பாப்வே வின் பண்ணதுக்கான காரணம் வந்து அவங்களோட ஃபீல்டிங் செட்டப் தான். அருமையா ஃபீல்டிங் பண்ணாங்க. அவங்களோட கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் சரி, கேட்சிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஜிம்பாப்வே டீமுக்கு ஒரு அருமையான நாளா இருந்திருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபீல்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எப்பெல்லாம் வேர்ல்ட் கப்ல ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்களோ அந்த டைம் எல்லாமே இந்தியா வந்து வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருக்கு. சோ இந்த டைம் இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.